வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 100 வினாக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், ஆறாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான பாடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சிலப்பதிகாரம் இருக்குது, தமிழ்நாட்டில் காந்தி இருக்குது, பராபர கன்னி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள், நானிலம் படைத்தவன், அப்புறம் வந்து நிறைய லெசன்ஸ், இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் இருக்குது. தலைவர்களை பற்றினா காமராஜர் ஐயாவை பற்றி இருக்குது, ஆசார கோவைன்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான லெசன்ஸ் வந்து இந்த ஆறாம் வகுப்பில் இருக்குது. ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஆறாம் வகுப்பெல்லாம் எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வந்துருச்சு, எல்லாருமே ஆறாம் வகுப்பு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஆறாம் வகுப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு 100 வினாக்கள் ஒன்லைனர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா லெசனையுமே வந்து கவர் பண்ணி அப்படியே வந்து ஷஃபிளில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸை வச்சுருப்பேன். அப்படியே மிக்சடாக இருக்கும், எல்லா பாடத்துலேருந்துமே போகிற மாதிரி. இலக்கணமும் இதில் இருக்குது. இப்போ வாங்க மொதல் கொஷின் பார்ப்போம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு வந்து யார் சொன்னாங்கன்னு வந்து கொஷின் கேட்டாங்கன்னா, பாரதியார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிகளை வந்து கூறியிருக்காரு. தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு வந்து பாரதியார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து பாரதிதாசனை வந்து புரட்சி கவி அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. பாவேந்தர் பாரதிதாசன் தான் அவரை சொல்லுவாங்க. புரட்சி கவினும் வந்து அவரை பாரதிதாசன் அவர்களை சொல்லுவாங்க. அடுத்து வந்து மேதினி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உலகம். மேதினி என்பதற்கு உலகம் என்று பொருள். அடுத்து வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள், அவருடைய இயற்பெயர் இப்படி கொஷினாக கேட்பாங்க. மாணிக்கம் என்ற இயற்பெயர் உடையவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம். சரிங்களா? லாஸ்ட் டைம் கூட முடியரசன் அவர்களுடைய இயற்பெயரை நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பாருங்கள், நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு அப்படிங்கிற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும். இந்த மாதிரி வரிகள் கொடுத்து 8 தொகை 10 பாடல்களில் வரக்கூடிய நூல்கள்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த வரிசையில் இந்த வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் வந்து பதிற்று10. சரிங்களா? பதிற்று10ல் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து இலக்கணத்தில் வந்து பாருங்கள், ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் மாத்திரை அளவுனா ஒரு சொல்ல உச்சரிக்கிறோம், அந்த கால அளவை தான் மாத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக ஆயுத எழுத்தாக இருந்தாலும் சரி, மெய் எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, அதை ஒலிக்கிறதுக்கான கால அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவு. சரிங்களா? அரை மாத்திரை அளவில் அந்த இதை வந்து நம்ம ஒலித்துடுவோம். அடுத்து வந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள். இப்போ எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு இடத்துலேருந்து பிறக்குதுன்னே நம்ம சொல்லுவோம். தலையில் ஆயுதம் எழுத்து பிறகுது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி இயல்பாகவே காற்று வெளிப்படும் போது நமக்கு எந்த வார்த்தைகள் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உயிரெழுத்துக்களில் சொல்லக்கூடிய ஆனா, அவனா, ஈனா இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள். அது வந்து உயிரெழுத்துக்கள் தான் பிறக்கும். இது அடுத்து இந்த கொஷின் லாஸ்ட் டைம் வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இளங்கோவடிகள் எந்த அரச மரபை சார்ந்தவர் அப்படின்னு வந்து கேட்டாங்க லாஸ்ட் டைம். இளங்கோவடிகள் வந்து பார்த்திங்கன்னா சேர அரச மரபை வந்து சார்ந்த ஒருத்தர். சரிங்களா? இது லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு எந்த காப்பியத்தை சொல்லுவாங்க? தமிழின் முதல் காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் தான் முதல் காப்பியம். இளங்கோவடிகள் காலம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இதோட சேர்த்தே கேட்டாங்க. அவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இது வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் முக்கிய தினங்களில் வந்து உலக சிட்டுக்குருவி தினம். இது வந்து 6th வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் பற்றி ஒரு லெசன் வரும். அதில் வந்து இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. சிறகின் ஓசையில் வந்து வரும். உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து March 20. சரிங்களா? அதே மாதிரி உலக தண்ணீர் தினம் பார்த்துங்க, காசநோய் தினம், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து சார்பெழுத்துக்கள் மொத்த வகைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அடுத்து திருக்குறள்லேருந்துமே கொஷின்ஸ் வந்து வரும். ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக திகழ்வது. இது லாஸ்ட் டைம் இதுவுமே குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக திகழ்வது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம நினைப்போம் பணமோ நகையோ கிடையாது. இன்சொல் மற்றும் பணிவு. இன்சொல்னா இனிமையான வார்த்தைகள். நம்மக்கிட்ட வந்து பேசுகிறவங்கள்ட்ட முதல்ல அன்பாக பேசணும். கடுமையாக பேசுகிறவங்கள்ட்டையுமே நம்ம
இனிமையாக பேசணும். அதுதான் ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக திகழ்கிறது. இன்சொல்லும் பணிவும் தான் அப்படி இருக்குன்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்லுகிறார். அடுத்து வந்து பாருங்க, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு பாடியவர் வந்து மகாகவி பாரதியார் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்க, சோஃபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. அதாவது அது ஒரு ரோபோனா மனுஷன் கிடையாது, அந்த ரோபோவோட பெயர் கூட கேட்கலாம். சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர்னு கூட இப்படியும் கேட்கலாம். ஸோ சோஃபியா அதுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், மூதுரையிலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. மாசற என்பதன் பொருள் குறையில்லாத அல்லது குற்றம் இல்லாதனும் அதை வந்து சொல்லலாம். குறையில்லாத குற்றம் இல்லாத மாசற என்பதற்கு பொருள். அடுத்த கொஷின் பாருங்கள், மக்கள் கவிஞர் எனப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மக்கள் கவிஞர் அப்படின்னு போற்றப்படுபவர் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். சரிங்களா? அடுத்து தலைவர்களை உருவாக்குபவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. தலைவர்களை உருவாக்குபவர் என்று போற்றப்படுபவர் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஐயா அவர்கள் தான். அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம பொதுவாகவே அவரை எப்படி சொல்லுவோம்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களாக அப்படி சொல்லுவோம். அவருக்கு படிக்காத மேதை இருக்குது, கருப்பு காந்தி இருக்குது, தலைவர்களை உருவாக்குபவர் போல் அரசுகளை உருவாக்குபவருங்கிற சிறப்பு பெயரும் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் எப்படி கேட்டாங்கன்னா இந்த 18வது கொஷினே கேட்டுட்டாங்க. எப்படின்னா காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அவருடைய சிறப்பு பெயர் கேட்காம அந்த சிறப்பு பெயரை சொல்லி பாராட்டியது யாருன்னு கேட்டாங்க. தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டினார். அடுத்த கொஷின் பாருங்கள், காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் வந்து முன்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பிறந்த நாளை நம்ம என்னவென்று கொண்டாடுகிறோம் அப்படின்னும் கேட்பாங்க. காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி தினமாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடிட்டு வரோம். அப்புறம் இந்தியா முழுக்க சிறந்த நூலகர்களுக்கான விருது, அதாவது இந்த லைப்ரரியனுக்கான சிறப்பு விருது வந்து கொடுப்பாங்க. அந்த விருது என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. எஸ்ஆர் அரங்கநாதன் விருது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதான் சிறந்த நூலகர்களுக்கான விருது வந்து எஸ்ஆர் அரங்கநாதன் விருது. சரிங்களா? அடுத்து வந்து அறுவடை திருநாள். நமக்கு தெரியும் தைப்பொங்கல் அப்போல்லாம் நம்ம வந்து அறுவடை காலத்தில் இருப்போம். ஒவ்வொரு மாநிலத்தில் அதை ஒவ்வொரு மாதிரி அறுவடை திருநாளை வந்து கொண்டாடுவாங்க. அப்போ இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா மேட்ச் டைப்பில் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எந்நாளாக கொண்டாடப்படுகிறது? அவங்க எப்படி கொண்டாடுறாங்க? இப்போ நம்ம வந்து பொங்கல்னு கொண்டாடுறோம்ல, அவங்க அங்கே எப்படி கொண்டாடுறாங்க? லோரி. சரிங்களா? அவங்க வந்து லோரி அப்படிங்கிற பெயரை வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து அங்கே கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து சிற்பக்கலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 வகை சிற்பங்கள் இருக்குங்க. சரிங்களா? சிற்பக்கலையை பொறுத்த வரைக்கும் 4 வகை சிற்பங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துல ஒரு சிற்பங்கள் சிறப்பு மிக்கதாக இருக்கும். ஆனால் 4 வகை சிற்பக்கலைகளும் காணப்படும் இடம் எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து மாமல்லபுரத்தில் நீங்கள் பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் தான் 4 வகை சிற்பங்களும் காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்து முடியரசன் மரபு கவிதை டாப்பிக்கு போனீங்கனாலே ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இவரை பற்றி கொஷின் கண்டிப்பாக வருங்க. இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர். முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? துரை ராசு. இப்போ லாஸ்ட் டைம் என்ன பண்ணால் துரை மாணிக்கம்னு கொடுத்து பெருஞ்சித்திரனாரை கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. துரை ராசு அப்படின்னா முடியரசன் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? சில சமயம் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் வானம்பாடி அப்படின்னாலே முடியரசன் அவர்களை தான் வந்து நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணணும். அடுத்து முடியரசன் அவர்களின் நூல்கள், இதுவும் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. முடியரசன் அவர்களுடைய நூல்களில் முக்கியமானது வந்து வீரகாவியம், காவிய பாவை, பூங்கொடி. இந்த நூல்கள்லாம் முடியரசன் அவர்கள் இயற்றிய நூல்களில் முக்கியமானவை. அடுத்து வந்து பாருங்கள், சங்க நூல்கள்லேருந்து கொஷின்ஸ் வரும். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என கூறும் நூல் எதுன்னு வந்து கேட்பாங்க. இது வந்து நான் ஷார்ட்கட்ஸில் சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 டைப்பில் இதில் வரும். இப்போ அடுத்த கொஷினை பாருங்கள், பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். இது 2 இருக்கும். இதில் மாற்றி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா 2 ஆப்ஷன் வைப்பாங்க. இப்போ கூலோடு அப்படின்னாலே நீங்கள் குறுந்தொகைன்னு போட்டுறணும். பாலோடு வந்து கூலோடுனா குறுந்தொகை அப்படின்னு நீங்கள் மெமரி பண்ணிங்க. அப்போ ஒரு ஆப்ஷன் குறுந்தொகைனாலே இன்னொன்று அகனானூறு. ஏன்னா மெமரி பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை மறந்துட்டா கூலோடுனா தான் குறுந்தொகை, அப்போ மீதி ஒன்று அகனானூறாக தான் இருக்கும். பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். அதாவது இது வந்து சங்க காலத்தில் இருந்த ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது பண்டமாற்று முறை அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க.
பொண்ணை கொடுத்து பொருள் வாங்கிக்கிட்டு போகிறது, அரிசியை கொடுத்து நெல் வாங்கிக்கிட்டு போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாடகத்தில் பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த 2 கூற்றுகளை கொடுத்து இந்த மேற்கோள்கள் எந்த நூல்லேருந்து வருதுன்னு கொஷின் கேட்பாங்க. பாலோடு வந்து கூழோடு பெயரும்னா குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னா அது அகநானூறு. அடுத்து வந்து பாருங்கள், கவி ஞாயர் எனப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. கவி ஞாயர் அப்படின்னு போற்றப்படுபவர் வந்து தாரா பாரதி அவர்கள். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து கேட்பாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. அவங்கள பற்றி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதில் வந்து அவங்க சிவகங்கையை மீட்ட ஆண்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1780களில் வந்து அவங்க மீட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு வேலுநாச்சியாரை சொல்கிறாங்க. ஆனால் ஜான்சி ராணிக்கு முன்பே வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்கிறாங்க. கால அட்டவணையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இவங்களுடைய காலம் சரியாக 1730கள்லேருந்து 1796லேயே இவங்க வந்து இவங்களுடைய காலமாக இருக்குது. அதே மாதிரி வேலுநாச்சியாரின் படைப்பிரிவுகளில் பெண் பிரிவுக்கு தலைமை தாங்கியவர், பெண்கள் பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா குயிலி அவர்கள் தான் தலைமை தாங்குவாங்க. ஆனால் ஆப்ஷனில் உடையாலும் வச்சுருப்பாங்க. ஸோ மாற்றி யாரும் உடையால் போட்டுறீங்க. உடையால் வந்து யாருன்னா வேலுநாச்சியார் அவர்களே காட்டி கொடுக்காமல் இருந்து ஆங்கிலேயர்கள்ட்ட வெட்டுப்பட்டு இறப்பாங்க. ஸோ அவங்க வேற, உடையால்னு யாரும் சூஸ் பண்ணிட வேணாம். அடுத்து பாருங்கள், கன்னி என்பதன் பொருள் என்ன? கன்னினா இந்த பராபர கன்னி, அந்த மாதிரி கன்னி என்பதன் பொருள் 2 அடிகளை குறிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், தண்டருள் என்பதன் பொருள் வந்து குளிர்ந்த கருணை. அடுத்து வந்து பாருங்கள், இன்னுயிர், இதை பிரித்தா எப்படி பிரித்தல்களை கேட்பாங்க. இன்னுயிர் என்பது இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னு வந்து பிரியும். அடுத்து வள்ளலார் சத்திய தர்மசாலை நிறுவிய இடம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. வடலூர். ஆப்ஷனில் கடலூர் இருக்கும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வடலூர் சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அணி என்பதன் பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அணி என்பதன் பொருள் அழகு. பாரதிதாசனுடைய இயற்பெயர் கேட்குறாங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஆனால் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நிறைய பேர் பாரதிதாசனில் தான் தப்பு பண்ணுவீங்க. அப்படி தப்பு பண்ணுறவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்ன? இது கொஞ்சம் ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். அகர வரிசைப்படி இவரது வந்து தாளே எல்லாமே இருக்கும், தத்தா தித்தியில் இருக்க மாதிரியே இருக்கும். பெருஞ்சித்திரனார் அவர்கள் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, அப்புறம் தமிழ் நிலம், இதெல்லாம் வந்து இவர் நடத்திய இதழ்கள். அடுத்து 6ஆம் வகுப்பில் ஒரு முக்கியமான ஓப்பனிங்கே வரக்கூடிய ஒரு முக்கியமான லெசன் தமிழ் பற்றி ஒரு பாடல். சரிங்களா? அந்த பாடலில் வந்து இது வந்து ஒரு பொறுத்துக மாதிரி வரும். இந்த தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள். அதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றா வந்து கம்பேர் பண்ணோம். விளைவுக்கு எது, அறிவுக்கு எது அப்படின்னு இன்ப தமிழில் வந்து கேட்பாங்க. விளைவுக்கு நீர். சரிங்களா? அறிவுக்கு தோளாக இருக்கும் தமிழ். இளமைக்கு பால், புலவருக்கு வேல். சரிங்களா? நிறைய பேர் இது கடைசி 2ல் மாற்றிடுவீங்க. இளமைக்கு பால், புலவருக்கு அது வேலாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி அப்படின்னு வந்து பாடியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வான்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாணிதாசன். வான் தோன்றினா வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு என்ற சொல்லை முதலில் கையாண்ட நூல் எது? தமிழ்நாடுங்கிற சொல்லை இந்த நூல்லேருந்து தான் முதல்ல வருது அப்படின்னா இதெல்லாம் காப்பியங்கள்லேயே வந்துடுது. முதலாம் காப்பியத்திலே வந்துடுது தமிழ்நாடுங்கிற பெயர். இது சிலப்பதிகாரம். சரிங்களா? அதே மாதிரி வேளாண்மை எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா கலித்தொகை. வேளாண் வேதம்ங்கிறது நாலடியார், அது ஒரு பக்கம் இருக்கும். வேளாண்மைங்கிற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா கலித்தொகை. அடுத்து தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். தமிழ்மொழியை ரொம்ப மேற்கோள்கள் சொல்லி சிறப்பித்து பாராட்டியவர் பாரதியாரும் பாரதிதாசனும். அதுலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ கவனமாக பாரதியாரா பாரதிதாசனானு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாராட்டியவர் வந்து பாரதியார் அவர்கள். சரிங்களா? அடுத்து அக்திணை, இதை பிரித்தால் என்ன வரும்னா அல் கூட்டல் திணை. சரிங்களா? அல் கூட்டல் திணை. அதே மாதிரி பாகற்காயை பிரித்தா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரியும். ஸோ பிரித்தல்துகையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்து தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற மிக பழமையான நூல் எது அது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். தமிழ் மொழியிலேயே நமக்கு இது வரைக்கும் கிடைத்ததுலேயே மிக பழமையான நூல். பழமையான இலக்கண நூல்னாலும் தொல்காப்பியம் தான். சரிங்களா? அதுதான் பழமையான நூல். அடுத்து பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு வந்து கேட்பாங்க. பூவின் நிலைகள் மொத்தம் 7. அரும்பு, முற்று, மலர் அப்படின்னு இருக்கும். செம்மல், வி இப்படின்னு இருக்கும். 7 நிலைகள் அது வந்து கொண்டிருக்கும். அடுத்து
நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு ஆகியவை ஐந்தும் கலந்த உலகம்தான், கலந்தது தான் உலகம் அப்படின்னு கூறிய நூல் எதுனா தொல்காப்பியம். அந்த பாடல் வரிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐந்தும் கலந்த மயக்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. மயக்கம்னா கலவை உலகம், சரிங்களா? அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று இது எல்லாமே சேர்ந்ததான் உலகம்னு சொல்கிற நூல் வந்து எதுனா தொல்காப்பியம். அடுத்து வந்து பாருங்கள், கோட்சுறா ஏரிதென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர்ந்து பரத்தவர் அப்படின்னு வந்து வரிகள் இடம்பெற்ற நூல். எல்லாமே இதெல்லாம் 8 தொகை நூல்களில் தான் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து நற்றிணையில் கோட்சுறானா நற்றிணை, அதில் வந்து இடம்பெற்ற வரிகள். அடுத்து வந்து தமிழாக்கம் செய்ய சொல்லி நிறைய வார்த்தைகள் வரும். 2 கொஷினாச்சும் அதில் கேட்டுருவாங்க. சர்ச் இன்ஜின், இதனுடைய தமிழாக்கம் வந்து தேடு பொறி, சரிங்களா? சர்ச்னா தேடுறது, இன்ஜின் அதுக்கு வந்து பொறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தமிழாக்கம் செஞ்சால் இடஞ்சுழி, அதாவது இந்த பக்கம் தலைகீழாக சுற்றுற மாதிரி, சரிங்களா? அப்போ கிளாக் வைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? வடஞ்சுழி எழுத்துக்கள், சரிங்களா? அடுத்து தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. 5 வகைகள் இருக்குது. எழுத்து, பொருள், யாப்பு, அணி அதெல்லாம் இருக்குது. 5 வகைகள் தமிழ் மொழியில் இலக்கண வகைகளை பிரிப்பாங்க. அவன் அழிப்போல் அதை வந்து பிரித்தா எப்படி பிரிக்கிறாங்கன்னா அவன் கூட்டல் அழிப்போல் அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. அடுத்து இரட்டை காப்பியம் எனப்படுபவை யாவைன்னு வந்து கேட்டாங்கன்னா, இரட்டை காப்பியம் என்று சொல்லக்கூடிய நூல்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், சரிங்களா? அதில் ஒவ்வொன்றுக்குமே நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு வந்து சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முதல் காப்பியம்னாலும் அதுதான். இரட்டை காப்பியத்துலேயும் அது ஒன்றா இருக்குது. குடிமக்கள் காப்பியம் இருக்குது, அதுக்கு வந்து முத்தமிழ் காப்பியம் இருக்குது, நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. மணிமேகலைக்குமே இருக்குது. மணிமேகலை புரட்சி காப்பியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்துங்க. மேரு என்பதன் பொருள் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, மேருனா இமயமலையை குறிக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த இதில் வந்த வரிகள் தான் மாமலை போற்றுதும். இந்த சிலப்பதிகாரத்தில் என்னென்னா திங்கள், அதாவது திங்கள், ஞாயிறு, மலை, அதாவது சூரியன், நிலவு, மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து வணங்கி வாழ்த்து பாடல் வந்து தொகுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் மாமலைனாலே மலையை பற்றி பாடுறாரு, அப்போ இது சிலப்பதிகாரத்தை எழுதுனது இளங்கோவடிகள்னு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் இது பண்ணிடலாம். காணி என்பதன் பொருள் நில அளவை பெயர். இப்போவுமே வழக்கத்தில் இருக்குது. எத்தனை காணிப்பா நிலம் வச்சுருக்கா, இப்போவுமே சொல்கிறோம். எத்தனை நிலம் வச்சுருக்கா, மானாலும் அது ஒரு நிலத்தில் வந்து ஒரு இது தான் வச்சுருக்கு. ஏக்கர், ஹெக்டர் இப்போ சொல்கிறோம் ஆங்கிலத்தில். காணிங்கிறது அதுவும் வந்து ஒரு நில அளவை பெயர், சரிங்களா? அடுத்து குயில் பாட்டு நூலை எழுதியது யார்? குயில் பாட்டு நூலை எழுதியது வந்து பாரதியார் அவர்கள். பாரதியார் நிறைய நூல்கள் எழுதுகிறார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை குறிக்கும், சரிங்களா? அடுத்து வந்து இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறு நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற நூல், சரிங்களா? ஸோ அதவுமே கேட்க சான்ஸ் இருக்குது. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அது வந்து அது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பறவையை பற்றி படிக்கும் படிப்புக்கு பெயர்னா ஆர்னித்தாலஜி. ஒவ்வொரு படிப்பு இருக்கிற மாதிரி இப்போ ஆர்கியாலஜி அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி பறவையை பற்றி மட்டுமே படிக்கக்கூடிய படிப்புக்கு வந்து ஆர்னித்தாலஜி அப்படின்னு வந்து பெயர். அடுத்து பறவைகள் இடம்பெயர்வதற்கு வேறு பெயர், அதாவது பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து வலசை போகுதல் அப்படின்னு வந்து பெயர். அடுத்து வந்து காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடியது யாருன்னா பாரதியார் அவர்கள் தான் பாடியிருக்காரு. காக்கை குருவி எங்கள் சாதி. அடுத்து திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைன்னு வந்து கேட்பாங்க. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்களை கொண்டது. இந்த திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க. அறம், பொருள், இன்பம்னு பிரிப்பாங்க. அதில் இந்த 133, அறம் 38, பொருள் 70, இன்பம் வந்து 25ன்னு சொல்லி 133 அதிகாரங்களையும் பிரிப்பாங்க. அடுத்து கிளைமேட், இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தட்ப வெப்பநிலை. ஸோ நிறைய பேர் வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. வெதர் அப்படின்னா தான் வானிலை. கிளைமேட்டுக்கு போய் ஆப்ஷனில் வானிலை இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை, வெதர்னா தான் வானிலை. ஸோ சரிங்களா, அதனால கவனம். ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு, அதுதான் வந்து அதுக்கு எதிர்ச்சொல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆத்திச்சூடி ஔவையார் எழுதுனது. புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா பாரதியார்
அவர்கள். அதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடி இருக்குது. அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நெல்லை சு. முத்து அவர்கள். அடுத்து மூதுரை பாடலின் எண்ணிக்கை. மூதுரையில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 31. சரிங்களா. அடுத்து ஔவையார் இயற்றிய நூல்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்திச்சூடியில் இயற்றியிருக்காங்க. மூதுரை, அப்புறம் வந்து கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்கள்லாம் வந்து ஔவையார் அவர்களால் இயற்றப்பட்டது. மூதுரைக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூத்தோர் கூறும் அறிவுரை. இதுதான் வந்து மூதுரை என்பதற்கு பொருள். அடுத்து காமராஜர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எதுன்னு வந்து கேட்பாங்க. பாரத ரத்னா விருது 1976 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் உள்ள இடம் தமிழ்நாட்டில் எங்கன்னா கன்னியாகுமரி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கன்னியாகுமரியில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. காமராஜர் மணிமண்டபம் அங்கே தான் இருக்குது. காட்டாறு, இதை பிரித்தால் எப்படி வரும்னா காடு கூட்டல் ஆறு. அடுத்து வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் ஐயா. இதே சத்துணவு திட்டம்னா ஆப்ஷன் மாறும். சரிங்களா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா ஆசியாவிலேயே சீனாவில் தான் மிகப்பெரிய நூலகம் இருக்குது. 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அப்துல் கலாம் பிறந்தநாள் கொண்டாடப்படுவது. அப்துல் கலாம் பிறந்தநாள் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை நம்ம மாணவர்கள் தினமாக வந்து கொண்டாடிட்டுருக்கோம். ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்தநாளை நம்ம ஒவ்வொன்றா வந்து கொண்டாடிக்கிட்டே வரோம். இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் ஐயா பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை மாணவர்கள் தினமாக கொண்டாடுறோம். நேரு அவர்களுடைய பிறந்தநாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள். இளைஞர்கள் தினம்னு விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு வரோம். அடுத்து தமிழாக்கத்தில் பாருங்கள். மேகசின் தமிழாக்கம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின் இதழ்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆசாரக்கோவையின் நூலின் ஆசிரியர். ஆசாரக்கோவை நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பெருவாய் முள்ளியார் அவர்கள் தான். ஆசாரக்கோவை ஒரு 100 பாக்களை வந்து கொன்றது. சரிங்களா. இந்த பெருவாய் முள்ளியார் வந்து பார்த்திங்கன்னா கயத்தூரை வந்து சேர்ந்த ஒருவர். இந்த ஆசாரக்கோவை என்ன சொல்லுவாங்கன்னா 8 நல்லொழுக்கத்தை கூறும் நூல் அப்படின்னு வந்து இந்த ஆசாரக்கோவையை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. நல்லொழுக்கத்தின் தொகுப்புகள்னு இதை சொல்லுவாங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்பாங்க, நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அடுத்து உத்தராயன் என அறுவடையின் திருநாளை கொண்டாடும் மாநிலங்கள் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பக்கத்துலேயே இருக்கும். நான் ஏற்கனவே ஷார்ட்கட்டில் சொல்லியிருந்தேன். ராஜஸ்தான், குஜராத். பஞ்சாப்னு வந்து கேட்டிங்கன்னா லோரி. ராஜஸ்தான், குஜராத்னா உத்தராயன்னு தெரியும். மீதி மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கும், ஒரு 4-5 ஸ்டேட்டு. ஆந்திரா, கர்நாடகா நம்மளை சுற்றி, அப்புறம் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராலாம் மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டாடுவாங்க. சரிங்களா. ஸோ நம்ம தான் வந்து கொஷின் எப்படி கேட்டாலும் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அடுத்து மற்போரில் சிறந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல்லவ மன்னனான நரசிம்மவர்மன் அவர்கள் தான் மற்போரில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்தவர்கள். அடுத்து திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படியும் கொஷின் கேட்பாங்க. இப்போ 2000 வருடம்னா இப்போ அதோட வந்து நீங்கள் 31 கூட்டிக்கணும். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 31 ஆண்டு. சரிங்களா. ஸோ அப்படி வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் அமைந்துள்ள இடம் எது? ஏற்கனவே சொன்ன மாதிரி சிற்பக்கலைனாலே மாமல்லபுரம் தான். சரிங்களா. அடுத்து வந்து ஸ்க்ரப்சர்ஸ், அதோடைய தமிழாக்கம் வந்து கேட்பாங்க சிற்பங்கள். சரிங்களா. சிற்பங்கள். அடுத்து சமர் என்பதன் பொருள் என்ன? சமர் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா போரை குறிக்கும். சரிங்களா. சமர் என்பதன் பொருள் போரை குறிக்கும். அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை தொகுத்தவது. நாட்டுப்புற இயல்களின் ஆய்வு நூலை தொகுத்தது வந்து சு. சக்திவேல் அவர்கள். சரிங்களா. அடுத்து 5 திணைகளில் ஒவ்வொரு திணையிலையும் ஒவ்வொரு விதமான மக்கள் இருப்பாங்க. அதில் பரதன், பரத்தியர், இயனர், ஏற்றியர் இவங்கெல்லாம் எந்த நிலத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க. நெய்தல் நிலத்தை சேர்ந்த மக்கள். அடுத்து வந்து கொள்வதும் மிகையாகாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூறும் நூல் எதுனா பட்டினப்பாலை. சரிங்களா. ஸோ இந்த நான் ஏற்கனவே 8 தொகை நூலுக்கும் 10 பாட்டு நூலுக்கும் ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த வரிகளை கொடுத்து தான் பெரும்பாலும் கொஷின்ஸ் வரும். அடுத்து வந்து கிரெடிட் கார்டு, அதனுடைய தமிழாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டை. சரிங்களா. கிரெடிட் கார்டு அதனுடைய தமிழாக்கம் பற்று அட்டை. ஸோ இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வாங்குபவர் யாருன்னா என்ன சொல்லுவோம்? கன்சியூமர் என்ன சொல்லுவோம்? நுகர்வோர், அல்லது கஸ்டமர் என்ன சொல்லுவோம்? நுகர்வோர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமோடிட்டி, இதோட தமிழாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமோடிட்டியை வந்து பண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
தாராபாரதியின் நூல்கள். தாராபாரதியின் நூல்கள் ஈஸியாக சொல்லலாம். இந்த சன்ரைஸ் மாதிரியே இருக்கும் எல்லாமே. இது எங்கள் கிழக்கு, இது புதிய விடியல்கள், விரல் நுனியில் வெளிச்சங்கள், இதெல்லாம் வந்து தாராபாரதியுடைய நூல்கள். அடுத்து காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் மதுரையில் இருக்குது. அடுத்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு எந்த பாடல்களை சொல்லுவாங்கன்னா தாய்மானவர் பாடல்களை தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து தாய்மானவர் யாருடைய அவையில் கணக்கராக பணியாற்றினார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விஜய ரகுநாதர் மன்னருடைய அவையில் வந்து கணக்கராக தாய்மானர் அவர்கள் பணியாற்றினாங்க. ஏழைக்கு செய்யும் உதவியை எப்படி சொல்லுவாங்கன்னா ஈகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது கஷ்டப்படுறவங்களில் ஏழைகளுக்கு உதவி இருந்து நம்ம செய்கிறோன்னா அதை ஈகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள் அவர்கள். அடுத்து ஹியூமனிட்டின்னு சொல்லுவாங்க. ஹியூமனிட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழாக்கம் செஞ்சால் மனித நேயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பொருளை இயல்பை மிகைப்படுத்தி அதோட கூறுவது, இயல்பை வந்து மிகைப்படுத்தி அழகாக கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. சரிங்களா? அதே இயல்பை இயல்பாக கூறுவது, எந்த ஒரு ஏற்ற இறக்கும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. ஆனால் கவிஞர் ஒருவர் கொஞ்சம் மிகைப்படுத்தி உயர்வாக கூறினா அது உயர்வு நவிர்ச்சி அணி. கவிமணிங்கிற பட்டம் பெற்றவை யாருன்னா தேசிய விநாயகனார் அவர்கள் தான் கவிமணி பட்டத்தை பெற்றிருக்கார். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த 9 பாடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான 100 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவிஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும், 7வது வகுப்புக்கும் போடணும்ப்பா, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் அடுத்தடுத்து ப்ளேலிஸ்ட்டை வழக்கம் போல் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான். ஸோ உங்களுக்கு 7ஆம் வகுப்பு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணாலே போதும், நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உன் உழைப்பே உன் உயர்வு. நன்றி.